உள்ள பார்ப்போமா? அடாடா ஊற்றுது போல பார்த்தீங்களா, தெரியுதா ஏதாவது? இது எப்படி இருக்கிறான், மேரேஜில் வந்து ஒரு மட்டன் பிரியாணி ஃப்ளேவர் இருக்கும், அந்த ஃப்ளேவரில் இருக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரெட்டேரி சிக்னல் அந்த பிரிட்ஜு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அக்கா கடைன்னு ஒரு கடை இருக்கான். ஸோ அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி தவா கறியும் நல்லா இருக்குன்னு நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தோம். சரி நம்ம வீட்டுக்கிட்ட தானே இருக்குது, நம்ம வீடியோ போடலாம் எப்படி, அதான் இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலி உங்களுக்கு ரிவ்யூ வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பக்கம் தான் இன்னும் கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஹெவியாக டிராஃபிக் இருக்குது, கொஞ்சம் அப்படியே திருப்பி காமிங்க. ஸோ அதனால் வந்து நான் அந்த சைடில் நின்று கொடுக்க முடியல, இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு நின்று சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரிவ்யூ வந்து இங்கே நின்று தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த கடையில் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம். பீஃப் லவர்ஸ் மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பிரியாணி வந்துச்சு. தவா கறினா தவா கறி அண்ட் தவா கறியும் வந்து விட்டது. ஸோ பிரியாணி இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து பீஃப் பிரியாணி. ஆக்சுவலி வந்து இது பார்க்கும்போது நல்லா இருக்குது, ஏன்னா வந்து ரைஸ்லாம் வந்து நல்லா வெந்து அப்படியே பெருசாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு தவா கறி. ஸோ சாப்பிடலாம். இது 120, இது மேபி 70-80 இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் டெல் யூ த ப்ரைஸ். ஸோ லெட்ஸ் ஹேவ் பிரியாணி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி பார்க்கலாம். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கறி வந்து லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அண்ட் இதோட பிரியாணியோட ஸ்ட்ரக்சரு ஆடாடா செம்மையாக இருக்குங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் வந்து அக்கா கடை பீஃப் பிரியாணி சாப்பிட போகிறோம். லெட்ஸ் ஹேவ். வாவ், இது எப்படி இருக்குன்னா மேரேஜில் வந்து ஒரு மட்டன் பிரியாணி ஃப்ளேவர் இருக்கும், அந்த ஃப்ளேவரில் இருக்க ஒரு பீஃப் பிரியாணி. காரம்லாம் சூப்பராக இருக்குது, கரெக்டாக போட்டிருக்காங்க, ரொம்ப காரசாரம்லாம் இல்லை. அது ஒரு சட்டுலான சூப்பரான பிரியாணிங்க, இது ரொம்ப நல்லா இருக்குது. நான் இன்னொரு பைட் போய்க்கிறேன். அது கூட இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பீஃப் பிரியாணிகளில் இந்த மாதிரி தான் ஆனியன் கொடுப்பாங்க. அண்ட் இவங்க கறி, அந்த கறி வந்து வேகலை, பட் இந்த கறி பாருங்கள், நான் கையில் எடுத்தேன் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். ஓகேங்களா, அதான். ஸோ இப்போ நம்ம வந்து கறி வச்சு ஒரு பைட் போவோம். அதாவது பிரியாணிங்க, ஐயோ சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சு. இப்போ நண்பர் கேமரா பிடிச்சிருக்காருல, அவர் தான் சொன்னார் நம்ம ஏரியாவில் இவ்வளோ சூப்பரான ஒரு பிரியாணி கடை இருக்குது, இது சாப்பிடலாம் எப்படி அப்படின்னா. ஸோ நாங்கள் வந்து நல்லா தான் போச்சு. நைட்டு ஒரு 8 மணிக்கு சூப்பரான பிரியாணி, 8 கூட 9 ஆயிடுச்சு இப்போ டைமு. ஸோ சூப்பரான பிரியாணி நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட் உங்களை தவா கறி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப பிரியாணி போகிறோம். தவா கறியில் வந்து நிறைய கொழுப்பு இருக்குது. ஸோ இது கொழுப்பு சாப்பிட்றவங்க ஐ திங்க் லவ் திஸ் தவா கறி. நான் அப்படியே கொஞ்சம் தவா கறி எடுத்துக்கிட்டு பெப்பர் போட்டிருக்காங்க, அண்ட் வந்து பெப்பர் போட்டிருக்காங்க, பச்சை மிளகா போட்டிருக்காங்க, காரம் அப்பா பச்சை மிளகா அடிச்சிட்டேன் போல இருக்கு. தொக்கு மாதிரி இருக்குங்க இது நல்லா. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது தெரியும், தக்காளி போட்டிருக்காங்க, வெங்காயம், இஞ்சி பூண்டு. ஸோ வந்து ரோட்டு கடை மாதிரியே இல்லை, ஆக்சுவலாக வந்து ஒரு வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. நல்லா அந்த பீஃப் தொக்கு இருக்கும்ல அந்த மாதிரி ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பரான தொக்கு. அண்ட் ஃபைனல் அகைன் கம் டு பிரியாணி. பிரியாணி நான் சொல்லி ஆகணும், குவான்டிட்டி வைஸ் சரி குவாலிட்டி வைஸ் சரி நல்லா இருக்குது. ஒரு ரோட்டுகளில் இப்போலாம் நிறைய ரோட்டுகளில் தான் சூப்பரான பிரியாணி கொடுக்குறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான டேஸ்டியான பிரியாணி. அண்ட் வந்து இவங்ககிட்ட வந்து மட்டன் பிரியாணி அவைலபிளாக இருக்குது. மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா சண்டேஸில் மட்டும் கிடைக்குமா, 250 rupees கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு சண்டே, ஸோ வந்து பார்த்தா தெரியும். இது வந்து சாட்டர்டே நைட் நாங்கள் vlog எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ சண்டே வந்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி என்னன்னு தெரியல, எங்கள் எல்லாம் செம்ம டிராஃபிக்காக இருக்குது. எல்லாம் ஒழுங்காக அந்த பக்கம் இன்னும் சூப்பராக இன்னும் நல்லா காமிச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த கடையோட வியூவை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தவா கறி. அந்த ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ தவா கறி அண்ட் வந்து பிரியாணி, ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ வச்சு இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு அடி போகிறேன். ஓ மை காட், நான் உண்மையாக வந்து இந்த கடையை பார்க்கும்போது இவ்வளோ நினைக்கல, இந்த அளவுக்கு இருக்குமான்னு நினைக்கல. பட் வந்து அவங்க வந்து இந்த ப்ரூவ் ரோட்டு கடை வந்து இன்னும் நல்லா இருக்குன்னு அகைன் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானே சாப்பிட்ற இவ்வளோ ஃபுல் பிரியாணியும் அவ்வளோ எம்மியாக டேஸ்டியாக இருக்குது. ஸோ வந்து அண்ணன் வந்து இப்போ என்ன பண்ணாருன்னா நல்லி இருக்கான்னு கேட்டோம், பிரியாணியில் இல்லையா. ஸோ இது வந்து குழம்புல இருக்கு நல்லி. வாங்க பாருங்களே,
ப்ளூ பிரியாணி ஆனால் மேலெலாம் இல்லை எதுவுமே வழுக்குது. மைட் பி உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள பார்ப்போமா? அடாடா ஊற்றுது போல பார்த்தீங்களா? தெரியுதா ஏதாவது? அங்கே விழுந்தது பாருங்க, அதான் மேட்ரு. இன்னும் இருக்கு அங்கே பாருங்க. அடடடா அவ்வளோதாங்க ஐஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து நல்லியில் வந்து ஒன்றும் இல்லை, எம்டி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை சாருக்கு போட்டுருவோம். அவர் சாப்பிட மாட்டார்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய நல்லியை. ஸோ வந்து அந்த நல்லி கொடுத்த அண்ணனுக்கு தேங்க்ஸ். ஸோ இப்போ இந்த கொழுப்பை வந்து அப்படியே பிரியாணி கூட கலந்து நம்ம அடிக்க போகிறோம். செம்மையாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பார்க்கும்போதே பாருங்கள், இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் வந்து இது வந்து பீஃப் லவர்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டான எம்மியாக இருக்குது, நல்லா இருக்குங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த காலையில் பிரியாணி சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹார்ட்லி வந்து ஒரு 8 o'clock நினைக்கிறேன் ஸ்டார்ட் ஆகிடும். வந்துடுங்க. நைட்டு 11 மணி இருக்கும். ஏன்னா தேக்ஷா வந்து பெரிய தேக்ஷா எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த நல்லி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அது தவாக்கறியோட நல்லி போல இருக்குது, நல்லா வந்து வெந்து சூப்பராக இருக்குது. லைட்டாக அப்படி தட்டினோன்னே ஒரு 2 தட்டு தட்டினோன்னே வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இந்த கடையில் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக நாங்கள் இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறோம். அண்டில் தென் டாடா பாய்.